ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இங்கே வந்து அதாவது திங்கட்கிழமை டிசம்பர் 14 வந்து எலெக்ஷன் நடந்துச்சுங்க. பஞ்சாயத்து மெம்பருக்காக நாங்கள் ஓட்டு போட்டுட்டு அப்படியே வந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நர்சரி இருந்துச்சு. சரி இங்கே போகலாம் அப்படின்னு போனோம். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பக்கத்தில் தான் இருக்குது. நான் டெய்லியும் போயிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்ல லுக்காக இருக்கும், நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும். நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு தூண்டும். நான் போகணும்னு நினச்சேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. டைம் வந்து என்னோடய ஹஸ்பண்டு கொஞ்சம் அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வேகமாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த தொட்டியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மீன் வளர்க்கும்போது போடக்கூடியது தான். இது தொட்டியில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குது. செடியில் இருக்கும்போது, அதாவது மண்ணில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வல்லார செடி மாதிரியே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வல்லார செடின்னு நினச்சேன். அந்த மண்ணில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கும்போது தான் மீன் வளர்க்கும்போது போடுறது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி இங்கே இருக்காது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சின்ன கடை தாங்க. கலெக்ஷன் ரொம்ப கம்மி தான். அக்டோபர் நவம்பரில் வந்து எல்லாமே வந்து காலி ஆயிடும். ஏன்னா அந்த டயத்தில் தான் அதிகமாக செடி எல்லோரும் வாங்குவாங்க. இந்த செடி பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே வந்து செடி தான், பூவே இல்லை. அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து இலை, அந்த துளிர் இலை வந்து அவ்வளோ மஞ்சள் கலரில் பூ மாதிரியே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹேங்கிங் டைப்பு. இப்போ வீட்டில் இடமே இல்லாதவங்க கூட ஜன்னலில் மாட்டி கூட நம்ம வந்து டேபிள் ரோஸ், மணி பிளான்ட்டு, புதினா இது மாதிரிலாம் வளர்த்துக்க முடியும். ஆசையாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. அது மாதிரி சின்ன இது மாதிரி தொங்க விட்டு வளர்த்துக்கலாம். ஜன்னல் மட்டும் இருந்தால் அந்த கம்பியில் வந்து போட்டுக்கலாம். எங்கே இடம் இருக்கோ அங்கே நம்ம சூரிய வெளிச்சம் இருக்க இடமா பார்த்து வளர்த்துக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்குலண்ட். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, நிறையா இருக்குது. இது வந்து நம்ம ஒரு செடி, ஒரு டைப்பில் ஒரு செடி வாங்கினோன்னா அதை வந்து நிறையா உருவாக்கிக்க முடியும். நிறையா இருக்குங்க. எது எடுத்தாலும் 150 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 150. நான் இந்த டைம் வாங்கலை, அது வாங்கணும். ஏன்னா வந்து இருக்குதான், அது எப்போவுமே இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இப்போ வாங்கலைன்னா, ஆனால் வாங்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அது வந்து ரோஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த சக்குலன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்குறதுக்கு நம்ம வந்து டைனிங் டேபிளெல்லாம் வச்சுக்கலாம். இன்டோர் பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு சின்ன பீஸ் கிடச்சிட்டா போதும், அது நிறையா வந்து உருவாக்கிக்க முடியும். இதான் நான் சொன்னேன் இல்லையா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதான் அது. அதோட பேர், வெரைட்டி, எப்படி வளர்க்குறது எல்லாம் வந்து நான் வாங்கினதுக்கப்புறமா டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். அது வந்து வளர்ப்பு முறை பார்த்துட்டோன்னா ரொம்ப ஈஸிங்க. இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி. அதாவது இதுக்கு வந்து தண்ணியே அதிகம் தேவைப்படாத ஒரு செடின்னு தான் சொல்லணும். பாக்கியெல்லாம் வந்து சாதாரணமாக எப்போவுமே இருக்கிற மாதிரி தான். பாக்கு மரம், தென்னை மரம், அதே இப்போ கிறிஸ்மஸுங்கிறதுனால அந்த ட்ரீயெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. என்னோடய பசங்க தான் எடுத்தாங்க, ஸ்பீடாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால. இது ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய பிள்ளைங்களுக்கு. இது வந்து இட்லி பூ வந்து ஒரு குச்சி கிடச்சா கூட நமக்கு வந்து வளர்த்துடலாம். ஆனால் பயங்கர ரேட்டு. பார்த்திங்கன்னா தொட்டியில் இருக்குந்தால் அது ஒரு விலை வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் கவரில் இருந்தால் அது ஒரு விலை. ரொம்ப விலை வந்து 150, 250 அந்த மாதிரி ரேட்டு. 300 சட்டிலெலாம் இருந்துச்சுன்னா 300 ரூபாய் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயில் இந்த இடத்துல கம்மிங்கிறனால இந்த மாதிரி இருக்குது. அது வந்து அந்த துளிர் இலை வரும்போது நல்ல ரெட்டு கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாமே அலங்கார செடிகள் தான் அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து பூக்கள் செடியை விரும்பி தான் வந்தேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பூக்கள் செடின்னே இல்லவே இல்லை, எதுவுமே ஃப்ளவர்ஸே இல்லைங்க. அது ரொம்ப எனக்கு ஏமாற்றமாக போயிடுச்சு. அவங்க ஒரு வாரம் இதுக்கப்புறம் வாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. கேமராவில் கூட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல கலராக இருக்குங்க. அதே மாதிரி சின்ன செடியிலே காய்க்கிற எலுமிச்சம்பழம் அந்த மாதிரிலாம் இருக்குது. லெமன், பாக்கு, அப்புறம் வந்துட்டு மாதுளை, இதெல்லாமே நிறையா இருந்துச்சு. இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ கிறிஸ்மஸுங்கிறதுனால இந்த வெரைட்டி எல்லாமே இருக்குது, நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செடியெல்லாம் வந்து அவங்க
குடில் மாதிரி இந்த கிறிஸ்மஸ்க்கு அது வந்து போடுவாங்க. அந்த டயத்தில் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த டயத்துலலாம் அதில் லைட்டிங் கனெக்ஷன் கொடுத்து நல்லா லைட்டெலாம் போடும்போது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். இது இன்னும் பெரிய மரமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம நிலத்தில் வச்சோன்னா நல்லா மரமாகும். அப்போல்லாம் வந்து சின்ன சின்ன லைட்டெல்லாம் போட்டு விட்டால் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் ஸ்டார்லாம் கட்டி விட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. என்னோடய பசங்களுக்கு இதோட இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு இதை விட்டு போகவே மனசே வரல அப்படின்னு சொல்லணும். அந்தளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதோட இலையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி இருக்குது. நிறைய டைப் இருக்குது இதில். இதெல்லாம் வந்து மாதுளஞ்செடிகள். மாதுளை செடி வளர்ப்பு நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து இதுவும் கிறிஸ்மஸுக்கெல்லாம் வந்து இதில் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சுன்னா இதில் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி செடிகள் வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நல்ல நமக்கு வந்து நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட். இதுவே வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம டைனிங் டேபிளெல்லாம் வைக்கும்போதோ இல்லைன்னா நம்ம கிச்சன் ஜன்னல் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் வச்சுருக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு வெரைட்டி. இந்த மாதிரி தான் இந்த மாதிரி உள்ளது தான் அதிகமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் எனக்கு ஏமாற்றமாக போயிடுச்சு. நான் வந்து பூக்கள் செடியை தான் நினச்சி போனேன். ஏன்னா இப்போ டிசம்பர் மாதம் அப்படிங்கிறனால நிறையா பூத்தும் இருக்கும். அப்போ நம்ம என்னென்ன பூத்துருக்கு அப்படின்னு பார்த்து வாங்க முடியும் அப்படின்னு தான் நான் போனேன். அது வந்து அவ்வளோதான், கலெக்ஷன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. பலாமரம்லாம் வச்சுருந்தாங்க. இன்னொரு நர்சரி இருக்குங்க, அதில் நல்ல வெரைட்டியாக இருக்கும். அங்கே தான் நான் வந்து அதிகமாக வாங்குறது. அங்கே வந்து நான் போகும்போது நிச்சயமாக அவங்களோட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இங்கே அதிகமாக அந்த கொரோனா டயத்தில் லாக்டவுன் டயத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லையுமே காய்கறி தோட்டம், வீட்டு தோட்டம் எல்லாமே போட ஆரம்பித்ததுனால செடி பயங்கர டிமாண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவு டிமாண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பிளான்ட் தான். இது வந்து போகன்வில்லா, காகிதப்பூன்னு சொல்லுவோம் பாருங்கள், அது போகன்வில்லா உள்ளவங்க இது மாதிரியெல்லாம் வந்து விற்கலாம். விற்பனைக்கு கொடுத்தா நல்ல விலை இருக்குது இதுக்கெல்லாம். அது வந்து நல்ல ஒரு வருமானமாகவே வச்சுக்கலாம். நர்சரியில் கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம், இது மாதிரி இருக்கா அப்படின்னாங்க. அவங்க கலெக்ஷன் கொடுத்தோன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. கேட்டு இது மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம், வியாபாரம்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து குரோட்டன்ஸ் தாங்க. இதெல்லாம் வந்து எப்போவும் சாதாரணமாக இருக்கிறது தான் எல்லார் வீட்லேயும். இதுவும் போகன்வில்லா தான். எல்லாம் ஒரே கலர் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குரோட்டன்ஸ் வந்து என்கிட்ட நிறையா டைப் இருந்துச்சு. 5-6 டைப் இருந்துச்சு. ப்ரௌன் கலர் இருக்கும், அதில் வந்து வைலட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை கலரில் வந்து இது மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும். அது மாதிரி நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தேன். அவ்வளோ பேர் கொண்டு போயிருந்தாங்க. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இது ஒன்று கூட இல்லைங்க. இனிமேல் தான் எல்லாமே சேகரிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை செடி. இது வந்து நிறைய வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஹைப்ரிட் வகைன்னு தோணுச்சு. இந்த செடி வந்து என்னோடய பசங்க வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து பலாமரம், பலாச்செடி எல்லாமே இருந்துச்சு. இது தாங்க நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து வல்லாரனே இதை நினச்சிட்டேங்க. வல்லார மாதிரியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இது மாதிரி மீன் வளர்க்குற அந்த டேங்கில் போகிறதுனா தெரியும். அது நம்ம வீட்லேயும் இருக்குது, மீன் வளர்க்குற டேங்கில் போகிற 2. அதை நான் வந்து ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஆனால் வந்து இது வந்து நான் அந்த செடி வந்து பார்த்ததில்ல. அதனால் வந்து நான் அது நம்ம ரவுண்டு வெரைட்டி உள்ள அந்த வல்லார செடின்னு நினச்சேன். இந்த செடியெலாம் நம்ம வீட்டில் இருக்குது. இது வந்து குட்டி குட்டி நந்தியார் வெட்டை செடி மாதிரி இருக்கும். நந்தியார் வெட்டை செடி இருக்கு பாருங்கள், அது மாதிரி நிறைய பூக்கள் பூக்கும். இது இதெல்லாம் ஒரு வெரைட்டி தான். எல்லாமே அலங்கார செடிகள், கிழங்கு மாதிரி இருக்குது அந்த கவருக்குள்ளார.
இது பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் ரோஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் பூவெல்லாம் வைக்காதுங்க. இதான் இதே டிசைனே. இந்த செடியோட வளர்ச்சியே இதான். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இலைகள் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இது இது மாதிரி தொங்கு விட்டு வளர்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள் நல்லா இருக்குது. ஆனால் அதோட இலை பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு டைப்புங்க. இப்போ தான் அவங்க வச்சுருக்காங்க. அது வளர்ந்து எல்லாம் வரும்போது சூப்பராக இருக்கும். வளர்ந்து அப்படியே கீழே நம்ம அது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேடி வந்தது இங்கே தான் இருக்குது. ஆனால் எல்லாமே காஷ்மீர் ரோஸ் தான் சொன்னாங்க. நல்லா கொத்து கொத்தாக பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வந்ததுக்கு எதுவும் வாங்காமல் போக வேண்டாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல, அதனால் 2 செடி மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஒரு ரோஸ் செடி வாங்கினாக்கா 100 ரூபா, 2 வாங்கினா 150 அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு 2 வாங்கினோம். நல்ல நிறையா கிளைகள் உள்ளதாக பார்த்து கொஞ்சம் ஆரோக்கியமான செடியாக வாங்கினோம். பூ பூத்தது வாங்கலை, அது மொட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டோம். என்ன கலர் வருதுன்னு தெரியலை. அவங்க அங்கே உள்ள அந்த கலர் தான் சொன்னாங்க. என்னன்னு பார்ப்போம். சில செடிகள் நம்ம அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே இருக்காது. அதனால எப்போவுமே பூத்த செடியாக பார்த்து வாங்கினோன்னா நமக்கு கரெக்டாக தெரியும் என்ன செடி அப்படின்னு. நல்லா ஆரோக்கியமான செடியாக பார்த்து 2 செடியை எடுத்துக்கிட்டோம். இந்த ரோஸில் 2ம் அதே மாதிரி 2 பசங்களுக்கு பிடிச்ச இந்த செடியில் ஒன்றும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.